கிறிஸ்துவுக்கள் மிக அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலே யோபு சரித்திர புஸ்தகத்தில் 29 3வது வசனம், அப்பொழுது அவர் தீபம் என் தலைமேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என்று யோபு தன்னுடைய கடந்து போன நாட்களிலே தான் அனுபவித்த காரியங்களிலே எப்படி அதை மேற்கொண்டார், எப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை தன் வாழ்விலே அனுபவித்தார், அந்த நாட்கள் மீண்டும் வராதா என்றதான ஏக்கத்தோடு சொன்ன வார்த்தைகளிலும் இந்த வார்த்தையும் ஒன்று. அன்பானவர்களே, அவருடைய வாழ்க்கையில சந்தித்த ஒரு வெற்றி என்னன்னா, அவருக்கும் சில போராட்டங்கள், பிரச்சனைகள் ஒரு நாளிலே இந்த சோதனைக்கு முன்பாக அங்கே வந்தது. அந்த சோதனையான காலகட்டங்களிலே ஆண்டவருடைய தீபம், ஆண்டவர் கொடுத்த அந்த அந்த வெளிச்சம் அவருடைய தலைமையில பிரகாசிச்சதுனால என்ன ஆயிடுச்சா, அன்னைக்கு அவருக்கு இருந்த இருளான பிசாசு கொண்டு வந்த சோதனையான காரியங்களிலே இவர் என்ன செஞ்சார், கடந்து போயிட்டாரு, வெற்றி அடைஞ்சிட்டார் என்று. அப்போ இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, தேவ பிள்ளைகளாகிய நமக்கு சில நேரங்களில் இப்படிப்பட்ட சோதனைகள் வருவது உண்மை. ஆனால் அதுவே இறுதி அல்ல. அந்த சோதனைகளிலே கர்த்தரின் தீபம் நமக்காக ஏற்றப்படுகிறது. அந்த தீபத்திலிருந்து வந்ததான வெளிச்சம் நம்முடைய தலைகள் மேல பிரகாசிக்கும். அப்பொழுது அந்த பிரகாசத்தினால நமக்கு அன்றைக்கு இருக்கக்கூடியதான எப்பேற்பட்ட இருளான ஒரு பிரச்சனை போராட்டமாக இருந்தாலும் அதுல நானும் நீங்களும் கடந்து போயிருவோம், வெற்றி அடைந்திருவோம் என்பதுதான் உண்மை. ஆகவே இன்றைய பிரச்சனைகளை பல விதங்களிலே வந்தது என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்ல, இன்றைக்கு என்ன பதில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார்னா, இந்த பிரச்சனைகளின் நடுவிலே என்னுடைய தீபம், என்னுடைய வார்த்தை, என்னுடைய வல்லமை, என்னுடைய சுகமளிக்கிற அபிஷேகம் உனக்குள்ள பிரகாசிக்க போகிறது. அந்த பிரகாசத்தினால நீ வெளிச்சமடைந்து பலன் அடைந்து அந்த பிரச்சனையிலிருந்து நீ மீண்டு வெளியில வந்துருவ, நீ காப்பாற்றப்படுவ, உனக்கு ஒரு சேதமும் ஆகாது என்பதுதான் உண்மை. ஆகவே இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை நாளைக்கு மாறும் என்றதான நம்பிக்கையோடு எழும்புங்கள், பிரகாசியுங்கள். கர்த்தரின் கரம் உங்க மேலதான் இருக்குது, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எங்கள் வாழ்விலே சோதனைகள், வேதனையான காலகட்டங்களிலே எங்களை விட்டு நீங்க விலகாம உம்முடைய தீபத்தை, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுத்து அந்த பிரகாசத்துல நாங்கள் எழும்பி கடந்து போக கர்த்தர் பெலனை கொடுக்கிறீர். இது கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்வில் அப்படிப்பட்ட பெலன், சத்துவத்தை கர்த்தர் அனுமதித்துக்காக நன்றி. நாங்கள் யாவருமே வெற்றி அடைவோம். அந்த வெற்றிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் மனதார மீண்டும் ஒரு விசை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.